என்னடா சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொன்ன? என்ன தம்பி, நான் ஒரு தடவை சொன்னது உனக்கு புரியலையோ? அவரோட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும். ஏய் விஷ்ணு, இன்னொரு அறை வாங்குறதுக்குள்ள துளசி எங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஓடி போயிரு. நீ கூப்பிட்ட உடனே வந்தேன்றதுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்வேன் மட்டும் நினைக்காத. நான் இங்க வந்தது துளசிக்காக மட்டும்தான். அது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு கதிரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏய் முட்டாள் முட்டாள், நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டா மட்டும் போதும், புரியுதா? உனக்கு துளசி வேணும்னா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். அவரோட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அது உன் கனவுல கூட நடக்காது. கனவுல என்னடா, நிஜத்திலேயே நான் நடத்தி காட்டுறேன். உன்னால அது என்னைக்கு முடியாது. துளசி உன் கைப்பிடியில இருக்கான்றதுக்காக நீ மிரட்டுறதெல்லாம் செய்வேன் மட்டும் நினைக்காத. துளசியை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஓஹோ அப்படியா, அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? துளசிய நீ என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்குள்ள அவதான் பரலோகம் போய் சேர்ந்துருவாளே, அப்புறம் எப்படிடா என்கிட்ட இருந்து நீ காப்பாத்துவ? ஏய் கதிரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றடா. இதுக்கு ஒரு நாள் வருத்தப்படுவ. அத நான் வருத்தப்படும் போது பாத்துக்கலாம். எனக்கு தேவை காசுதான். காசுக்காகவா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாருடா, இந்த உலகத்துல காசு இல்லாம எதுவும் கிடையாது. அத நீ உழைச்சு சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு துளசி மாதிரி பொண்ணுங்களை வச்சு நீ சம்பாதிக்க கூடாது. ஏய், நான் உன் அண்ணன். உனக்கு எப்ப என்ன எப்படி பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். யாரு நீ? நீயா என்னோட நல்லதை பத்தி நினைச்சு பார்க்க போற? உனக்கு ஏதாவது காரியம்னு ஆகணும்னா தாண்டா மத்தவங்க நல்லதெல்லாம் ஓ நினைப்புக்கு வரும். பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ செய்ய சொல்றத நான் செய்வேன்னு என்னைக்கும் நினைக்காத. துளசிக்காகன்னு சொல்லி நீ என்ன மிரட்டுறதுனால எந்த பலனும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு துரோகியோட பொண்ண நான் என்னைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓஹோ அப்படியா? மாப்பிள, என்ன மாப்பிள நீங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்கீங்க போல. ஆமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்கிட்ட பேசி புரிய வச்சு உங்க பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயோ மாப்பிள, அத சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். நீங்க எப்படி கிளி பிள்ளை கிட்ட கெஞ்சின மாதிரி கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலையும் நடக்காது. டேய், நீ என்ன மிரட்டினாலும் சரி, என்ன உருட்டினாலும் சரி, உன் வித்தையெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இங்க பாருங்க சின்ன மாப்பிள, அவங்கள மிரட்டவும் இல்ல உருட்டவும் இல்ல. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என் பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? ரதி மாதிரி இருப்பா. உன் பொண்ணு கிளியோபட்ராவே இருந்தாலும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுக்கு மேல இவங்கிட்ட பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க சின்ன மாப்பிள, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்காங்க. உங்களுக்கு சொந்தமாக போற பொண்ணுன்னு தானே அந்த துளசிக்காண்டி நீங்க இவ்வளவு துடிக்கிறீங்க. என் பொண்ண உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். முடியாது முடியாது முடியாது. என் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ண ஏற எடுத்து பார்த்தாலும் பாப்பேனே தவிர பொண்ண மாதிரி ஆளுங்களோட பொண்ண என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னோட கிரிமினல் புத்தி தானே உன் பொண்ணுக்கும் இருக்கும். ஒரு அரக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால குடும்பம் நடத்த முடியாது. பாருடா, துளசி உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? மாப்பிள, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எடுத்த உடனே எதுக்காக இப்படி நீங்க வயலன்ஸ்ல இறங்குறீங்க? பாருங்க சின்ன மாப்பிள, துளசி இப்ப எங்க கஸ்டடியில இருக்கா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கிட்ட எல்லாம் போய் பொறுமையா பேசிட்டு இருக்கீங்களே. இருங்க மாப்பிள, இப்பத்தானே சின்ன மாப்பிளைக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க, புரியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா யோசிங்க சின்ன மாப்பிள. அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க வீட்டுக்கு போய் உங்க பெரியவங்க, அதாவது உங்க அப்பா அம்மா பெரியம்மா, ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் சின்ன மாப்பிள, உங்க பெரியம்மா நல்லா இருக்காங்களா? என் பெரியம்மாவை பத்தி ஏதாவது பேசுன உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். சரி சரி, கோவப்படாதீங்க சின்ன மாப்பிள. ஏதோ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். வெக்கங்கட்டவனே, அன்னைக்கே உன்னையெல்லாம் வெட்டி போட்டிருக்கணும். சும்மா விட சொன்னாங்கல்ல, அவங்கள சொல்லணும். சரி சரி, இப்ப கதைக்கு வருவோம். பழைய கதையா அப்புறம் பார்ப்போம். உங்க பெரியப்பா எல்லார்கிட்டையும் நல்லா கேட்டுட்டு அப்புறமா ஒரு பதில சொல்லுங்க, புரியுதா? முக்கியமா துளசியோட அப்பா கிட்ட, அவர்கிட்ட தானே நம்ம முக்கியமா கேட்கணும். அவங்க பொண்ணு உயிரோட இருக்கிறதும் இல்லாம போறதும் அவரோட சாய்ஸ் தானே. அவரு நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவர் வாயால சொல்லுவாரு. ஏன்னா அவரோட பொண்ணு அவருக்கு முக்கியம் இல்ல. நல்லா யோசிச்சு நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல உங்க பதில சொன்னா போதும் மாப்பிள. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. உங்களோட முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி மாப்பிள, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க நல்ல முடிவா யோசிச்சு வைங்க. பெரிய மாப்பிள, வாங்க போலாம். நீங்க போங்க மாமா, நான் பின்னாடி வரேன். சின்ன மாப்பிளைக்கு நல்லா எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு அப்புறம் வாங்க. சரி மாமா. என்னடா, அவர் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சுல?
எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் நினைச்சா உன்னையே கடத்திட்டு வந்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா உன்னோட விருப்பத்தையும் யோசிச்சு உன் சம்மதத்தையும் கேக்குறாரு பத்தியா, அங்க நிக்கிறார் அந்த மனுஷன். அவரோட பொண்ணோட கல்யாணம் இந்த ஊர் உலக அறிய சீர சிறப்புமா நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஆக்கிர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி அப்பா அம்மாங்க கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணு. இங்க பாரு, இதுக்கு நடுவுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு ஏதாவது முடிவு எடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த துளசி தலை ஒரு இடத்துலயும் உடம்பு ஒரு இடத்துலயும் கிடக்கும். நல்லா யோசிச்சு முடிவெடு. வர்றேன். இவெல்லாம் ஒரு மனுஷனா? எங்க இருந்து வந்துச்சு இவனுக்கு இப்படியே ஒரு புத்தி? மனுஷன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். இந்த மனசாட்சின்றது இவனுக்குள்ள துளி அளவு கூட இல்ல. துளசிய போட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கானோ தெரியல. இதுக்கு மேல இவனோட விஷயத்துல நான் சும்மா இருந்தேன்னா என்னோட முட்டாள் வேற யாரும் கிடையாது. இதுக்காகவே இந்த விஷயத்துல நான் சீக்கிரமா முடிவு எடுக்கிறேன். வர வர இந்த ஆள் போக்கே சரியில்லை. என் பொண்ணோட வாழ்க்கைய நடுத்தருவுல நிறுத்தாம இந்த ஆள் விடவே மாட்டாரு போலயே. கொலகாரனோட தம்பிக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டாரு இந்த மனுஷன். சொத்துக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ண துணிஞ்சவனுக்கு என் பொண்ணை கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? விடக்கூடாது, இதை சும்மாவே விடக்கூடாது. நான் தான் இந்த மனுஷங்கிட்ட பட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா என் பொண்ணும் என்ன மாதிரி கஷ்டப்படவே கூடாது. ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இவர் பாக்குற பையனுக்கெல்லாம் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னைக்கு சம்மதிக்க மாட்டேன். அம்மா என்னத்த இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க? அதுவும் நான் வந்து உட்கார்ந்து இருக்கத கூட பார்க்காம. அம்மா அடியே, எதுக்கு இப்படி பேய் மாதிரி வந்து கத்துற? இல்லம்மா, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? ஏய், உன் வாழ்க்கையை எப்படி அந்த ராட்சசன் இருந்து காப்பாத்த போறேன் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற போடி அங்கிட்டு. நானே பயந்துட்டேன். என்னம்மா சொல்ற? பாரு அன்பு, நான் சொல்றதை கேட்டு பயந்துராத. அப்பே உனக்கு அந்த கொலகாரனோட தம்பிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் எனக்கே தெரியுமே. அடியே, இது விளையாட்டு காரியம் கிடையாது. உன் கல்யாணத்துக்காக அந்த பையன்கிட்டயே போய் பேசிட்டு வந்துட்டாரு உங்க அப்பா. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணை கொலை பண்ணாங்களே, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையனையா எனக்காக பேசி முடிச்சிருக்காரு? ஆமாண்டி, ஆமா, நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். அந்த பையனைத்தான் உனக்காக கல்யாணம் பேசி முடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தை மாசத்துல உனக்கும் அந்த கொலகாரனோட தம்பிக்கும் கல்யாணம் எடுக்கணும்னு முடிவே பண்ணிருப்பாங்க. என்னம்மா சொல்ற நீ? தை மாசம்னா இன்னும் ஒரு மாசம் கூட இல்லையே. ஆமாடி, நீயும் நானும் சேர்ந்துதான் எப்படியாவது திட்டம் போட்டு இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்ணணும். கொலகாரனோட தம்பி எப்படி இருப்பான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அம்மா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. அப்பா கிட்ட இருந்து எப்படிமா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்? தடுத்து நிறுத்தி தாண்டே ஆகணும். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேனே தவிர இந்த கொலகார குடும்பத்துக்கு என்னைக்குமே உன்னை பலியாக்க மாட்டேன். ஏமா, இதுக்கு அந்த ஆளோட தம்பி ஒத்துக்கிட்டாரா என்ன? அவர் கல்யாணம் பண்ண போற பொண்ணைய கொலை பண்ணவங்க அது எப்படி என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருப்பாரு? அதாண்டி எனக்கும் ஒன்னும் தெரியல. இந்த பையன் சம்மதிச்சிருப்பானா இல்ல சம்மதிக்காம இருப்பானா? ஆனா உன்னை எப்படியாவது உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. இந்த எப்படியாவது நாம தான் தடுத்தாகணும். அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன், அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடலான்னு. கேட்டியா நீ? இப்ப பாரு, என் வாழ்க்கையிலேயே ஆப்படிக்க பாக்குறாரு. எல்லாம் ஒன்னாலதான். அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா இப்ப நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. அடியே, 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன், உனக்கு அப்பா. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீ இப்படி யோசிச்சேன்னா கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். பரவாயில்லையா? பாருடி, இந்த விஷயத்தை தவிர நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நல்லா யோசிச்சு சட்டுப்பட்டுன்னு சீக்கிரமா ஒரு முடிவை எடு. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பேசாம எங்கேயாவது ஓடி போயிடலாம். இதுக்கு மேல நாம அம்மாவை நம்பிட்டு இருந்தா ஒரு வேலையும் ஆக போறது கிடையாது. புருஷன் அப்பான்னு சென்டிமெண்டா பேசி ஏதாவது அம்மா பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு மேல இந்த அப்பாவை நாம சும்மாவே விடக்கூடாது. நாளைக்கு விடிஞ்சதும் வேலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். கொஞ்ச நாளைக்காவது உள்ள இருந்துட்டு வந்தா தான் இந்த ஆள் அடங்குவாரு. என் அப்பா இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கிரிமினல் வேலை பார்த்தது கிடையாது. என்னைக்கு மாமா சித்தப்பான்னு சொல்லிட்டு இந்த 2 தரித்திரமும் என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு தரித்திரம். விட மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன். ஒரு பொண்ணை கொலையும் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய இருந்த பையனுக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க கேடு கட்ட புத்திய நான் அழிச்சு காட்டுறேன்.
போனதுக்கு நான் காரணம் இல்லை மாமா. அவன் என் பிள்ளைங்க அவ ஒருத்தி காணாம போனா. அந்த படுபாவி பையன் என் குடும்பத்தை இப்படி நாசமாக்கிட்டானே. பாவம் பிள்ளை அவன் திட்டினதையே நினைச்சு சாப்பிடாம கூட படுத்துட்டான். அவன் ஒரு கூறு கட்டவே. சின்ன பிள்ளைகிட்ட போய் எதை பேசணும் எப்படி பேசணும்ன்ற அறிவே இல்லை. என் குடும்பம் எப்பதான் பழைய நிலைமைக்கு வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியல. குமாரி அம்மாடி அம்மா வந்து சாப்பிட்டு படுமா, குளிருதுல கீழே வந்து படுத்துக்க. பூமாரி என்னவ எப்படி எழுப்பினாலும் எந்திக்க மாட்டேங்கிறா. பெரியமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாருடா பாவண்டா புள்ள, நீ திட்டினதை நினைச்சு இங்க வந்து படுத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த பணியிலையா? பாரு விஷ்ணு, ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன். அவளை உன் அண்ணன் கடத்திட்டு போனதுக்கு இவ என்னடா பண்ணுவா? பாவண்டா இவன், அப்பா அம்மா இல்லாத பிள்ளை. நீ ஈஸியா திட்டிட்டு போயிட்ட. இவ அழுதுட்டு இருந்தது எனக்கு தாண்டா கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன சொன்னாலும் இனிமே அவளை மட்டும் திட்டாதடா. அப்படியே அவளை திட்டணும்னா ஏன்ட்ட சொல்லு, நான் பார்த்து பக்குவமா சொல்லிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு அவகிட்ட இப்படி எல்லாம் பேசிடாத விஷ்ணு. நானும் பூமாரிக்கிட்ட அப்படியெல்லாம் கோவமா பேசியிருக்க கூடாது. சரி பெரியமா, நான் இனிமே அப்படி அவட்ட பேச மாட்டேன். நீங்க போங்க, நான் அவளை எழுப்பி கூட்டிட்டு வரேன். சரி விஷ்ணு. சாரி பூமாரி, தப்பெல்லாம் என் மேலதான். அவன் துளசிய ஒரு காரணத்துக்காக கடத்திட்டு போயிருக்கான். ஆனா நான் உன்னைத்தான் தப்பா நினைச்சிட்டேன். நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது, மன்னிச்சிரு. விஷ்ணு மாமா என்கிட்ட கோவப்படாத. தூங்கிட்டு தானே இருக்கான், தூங்கும்போது கூட என் பேரை தான் சொல்றான். நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி பூமாரி. உன்னை என்னால எப்படி ஒய்ஃபா என் மனசுல வச்சு பார்க்க முடியும்? அதனாலதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்குமான நட்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் துளசியை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னடனா துளசியும் இல்லாம வேற யாரோ என் வாழ்க்கையில வரப்போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு பூமாரி. இந்த பிரச்சனைய நான் எப்படி சமாளிக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல பூமாரி. அவன் எதுக்காக துளசியை கடத்தணும்? துளசியை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன எதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளாக்மெயில் பண்ணணும்? இத்தனை வருஷமா இல்லாம என் தாய் மாமா எதுக்காக என்னோட வாழ்க்கையில வரணும்? அதுவும் அந்த குடும்பத்தோட. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து சுகத்தோட வாழ்க்கை கிடைக்கும் தான். ஆனா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா பூமாரி? பொண்ண மாதிரி ஒரு அமைதியான பொண்ணு, அழகான பொண்ணு. சாயங்காலம் நான் எவ்வளவு திட்டினேன், ஆனா எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்காம அழுதுட்டே போயிட்டேல்ல. நீயும் என்ன திட்டிருக்கலாம்ல பூமாரி? என் வாழ்க்கைய பாத்தியா எப்படி இருக்குன்னு? 2 வருஷமா யாருன்னே தெரியாம காதலிச்ச நீ எங்க? அந்த பொண்ணு எங்க? எப்படி எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடியும்? துளசிய பகடக்காய வச்சுக்கிட்டு என்ன மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறானே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்ப ஃபீல் பண்றேன் பூமாரி. அவன் எதுக்காக எனக்கு அண்ணனா பிறந்தான்னு. இல்லைன்னா நான் கூட பிறந்திருக்காம இருந்திருக்கலாம்ல. எனக்கு எவ்வளோ கஷ்டம். 2 வருஷமா காதலிச்ச நீயும் இல்லாம, ஓ வாழ்க்கைய காப்பாத்தணும்னு நினைச்ச துளசியே இல்லாம, இப்ப வேற யாருன்னே தெரியாத ஒருத்தி. அவ எப்படி இருப்பா? நல்லவளா கெட்டவளா? நம்ம குடும்பத்தை ஏத்துக்கிட்டு நடந்துக்கிருவாளா? இல்ல அவ அப்பாவ மாதிரியே மிருகத்தனமா இருப்பாளா? எதுவுமே எனக்கு தெரியாது பூமாரி. ஆனா துளசிய காப்பாத்தணும்னா எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல பூமாரி. இது தவிர போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போறேன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா துளசிய கொலை பண்ணா கூட தயங்க மாட்டான். சரியான மிருகம் அவன். இது யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம உள்ளயும் வச்சிட்டு இருக்க முடியாம எப்படி தவிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா? நான் திட்டினதுக்காக நீங்க சாப்பிடாம படுத்துட்டு இருக்க. என்னால துளசி அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. 2 பேத்துக்குமே என்னால கஷ்டம்தான் பூமாரி. என்ன மன்னிச்சிருங்க பூமாரி. அம்மா அப்பா கிட்ட கூட கேட்காம நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு தெரியுமா? துளசிக்காகவும் உனக்காகவும் அந்த அயோக்கியனோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் பூமாரி. கடைசியில
என் கஷ்டம் என்னோடவே போகட்டும். உங்க யாருக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த கொசு வேற என்ன இப்படி கிடைக்குது. ச்சே, என் மகளுக்கு என் மேல அக்கறையே இல்ல. நம்ம அம்மா நம்மளுக்காக ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துருக்காளே, அவளை வெளியே எடுப்போம் செய்வோம், எதுவுமே இல்ல. என் மாப்பிள்ளையும் சரி என் பொண்ணும் சரி என்ன மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ஆகும் நினைச்சிருந்தா நானும் என்னைக்கோ தலைமறைவாயிருப்பேன். ச்சே, எல்லாம் இந்த துளசியால வந்துச்சு. எப்படியோ ஒளிஞ்சு போயிட்டா. ஆனா கடைசியில நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கொசு கடியில மாட்டிக்கிட்டேனே. மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ன வெளியெடுக்க வருவாங்கன்னு காத்திட்டு இருந்ததுல இந்த கொசு கடி தான் மிச்சம். ச்சே, ஒரு ஏசி வாங்கி மாட்டிருக்க கூடாது இந்த ஜெயில்ல. இந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்லாம் எப்படி இந்த ஜெயில்ல இருக்காங்க? நமக்கு ஒரு மாசம் இருந்ததுக்கே இப்படி இருக்கு. இவங்க எல்லாம் வருஷ கணக்கா இங்கதான் இருக்காங்க. இவங்களோட ரத்தத்தெல்லாம் எவ்வளவு குடிச்சிருக்கும் இந்த கொசு. அப்படியே அலைத்தாயி, உனக்கு இறக்கம் கட்டுறதுக்கே இங்க யாரும் இல்ல. நீ என்னடானா மத்தவங்கள நினைச்சு இறக்கப்பட்டு இருக்க. சி, மொட்டை சீக்கிரம் வாடா. இங்க இருந்தேன்னு வச்சுக்க நம்மள அடிச்சே டின்னு கட்டிடுவானுங்க. நல்ல வேலை பாஸ், கையில மயக்க மருந்து சேர்த்து கொண்டு வந்தோம். அதுதான் இப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆமாடா, எப்படியோ இங்க இருந்த 2 போலீஸையும் கர்ச்சிப்ல மயக்க மருந்து வச்சு மயக்கம் போட வச்சுட்டோம். வா, சட்டு புட்டுன்னு இங்க இருந்து இடத்த காலி பண்ணிடுவோம். எம்மாடி, ஒரு நாளைக்கு அடி பின்னி எடுத்துட்டானுங்க. இதுல நம்ம வருஷக்கணக்கா இருந்தோம், அவ்வளவுதான், நம்ம எலும்பு கூட மிஞ்சாது. சீக்கிரம் வாடா, இந்த இடத்த காலி பண்ணணும். இந்த கொசு கடி வேற தாங்க முடியல. பாஸ் பாஸ், ஒரு நிமிஷம் பாஸ். என்னடா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்னு? வாடா சீக்கிரம். பாஸ், எனக்காக ஒரு ஹெல்ப். என்னடா தெரியா, என்னடா வேணும் உனக்கு? பாஸ், அங்க பாருங்க பாஸ், பாவம் இந்த அம்மா கொசு கடியில ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கு. நாம இந்த அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடலாமா? டேய் அறிவு கட்டவனே, நாம எந்த இடத்துல இருக்கோன்னு யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஜெயிலுக்குள்ள இருக்கோண்டா. நாம போறது பத்தாதுன்னு பாவம் பத்தி இந்த பொம்பளைய வேற கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் பாஸ், இந்த அம்மாவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு பாஸ். எது இந்த அம்மாவை பார்த்து? இது சரியான சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்கு. இத பார்த்து உனக்கு பாவமா இருக்கா? பாஸ் பாஸ், அப்படி சொல்லாதீங்க பாஸ். இவங்கள பார்த்தா எனக்கு அக்கா மாதிரியே இருக்கு பாஸ். இது அக்கா மாதிரி இருக்கா? உனக்கு ஏதுடா அக்கா? அதான் பாஸ் நானும் சொல்றேன், எனக்குதான் அக்கா இல்ல. இவங்கள அக்காவை நான் தத்தெடுத்துக்கிட்டுமா? பைத்தியக்காரா, உனக்கு அக்கா இல்லன்றதுக்காக ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் தத்தெடுக்க முடியுமா என்ன? லூசு பயலே, வாடா சீக்கிரம். பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ், எனக்காக ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன். என்ன வச்சு காமெடி பண்ணலையே. சேச்சே, அப்படிலாம் இல்ல பாஸ். சரி, என்னமா பண்ணி தொலை. சட்டு புட்டுன்னு இந்த அம்மாவை எழுப்பி கூட்டிட்டு வா சீக்கிரம். சரிங்க பாஸ். அக்கா அக்கா அக்காவா? அக்கா இவனே தாத்தா மாதிரி இருக்கான். இவனுக்கு இந்த பொம்பளை அக்காவான். ஏய், என்னடா அக்கா தம்பி பாசத்தை இங்க காட்டிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு எழுப்பு. அக்கா யாரு யாரு எழுப்புனது? எதுக்காக என்ன எழுப்புனீங்க? ஒரு சொட்டையே இருக்கானே, அவன்கிட்ட கேளுங்க. இவனுங்க 2 பேரையும் பார்த்தா ரவுடி பேருக மணில இருக்கு. ஒருவேளை நம்ம கழுத்துல காதுல கிடக்குது அத்திட்டு போயிருவானுங்களோ? ஏன் தம்பிங்களா, இது பூராமே கவரிங்க. அத்திட்டு போகணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் நீங்க தான் ஏமாந்து போயிருவீங்க. ஐயோ, நாங்க உங்க நகையை அக்கிறதுக்காக வரல. ஏய் தடிமாடு, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? வா, இந்த பொம்பளை எங்கேயே விட்டுட்டு போயிடலாம். பத்தியா, நம்மள களவாணி பழக நினைச்சிருச்சு. அதுக்கு தாண்டா இப்ப இருக்க காலத்துல யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் பண்ணக்கூடாதா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்கா. என்ன தம்பி? அக்கா தம்பி பாசம் பொங்கி வலியுது. அக்கா, இங்க இருந்து நாங்க தப்பிச்சு போறோம். அதான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு. என்னது, தப்பிச்சு போறீங்களா? டேய், வாய பழந்துருச்சுடா. கத்தி ஊரை கூப்பிடாம வாயாடா. சரிங்க பாஸ். கொண்டு போட்டுறதடா. பாரு, உனக்கு நல்லது பண்ணணும்னு அவன் நினைச்சான். கத்தி ஊரை கூப்பிட்டு கத்தி எடுத்து சொருகிருவேன். பாருங்க, உங்களை அக்காவை நினைச்சுதான் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க வரலன்னா இங்கே இருந்துக்கங்க. ஆனா எங்களை மட்டும் காட்டி கொடுத்துடாதீங்க. வாங்க பாஸ், நம்ம போலாம். இதை தண்டு நான் அப்பவே சொன்னேன். தடிமாடு வா போலாம். என்ன விட்டுட்டு போறானுங்க? பாரடி அழகு தாயி, இவனுங்க கூட மட்டும் நீ போலன்னு வச்சுக்க, இந்த கொசு கடையிலையும் மூட்டைப்பூச்சி கடையிலையும் கிடந்தே சாகணும். இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. இவனுங்க கூட சேர்ந்து நீயே எஸ்கேப் ஆயிரு. இத்தனை நாளைக்கு நாமளும் இந்த ஜெயிலுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குது. இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா. தம்பிங்களா நில்லுங்க. போலாம். அக்கா பாவம் பாஸ். நானும் உங்க கூட வாரேன்.
என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க. இந்த கொசு கடையிலயும் மூட்டைப்பூச்சி கடையிலயும் என்னால கடக்க முடியாது. சரி சரி, எங்க பின்னாடியே வாங்க. எப்படியோ கடைசியில இந்த வளர்ந்து கெட்டவனாலையும் வளராம கெட்டவனாலையும் இங்க இருந்து தப்பிக்க போறோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.